Guys, good evening. Good evening, ma'am. Good evening, da. Voice audible? Audible, ma'am. Audible. Okay. ஒரு நிமிஷம் டா ஸ்க்ரீன் போர்டு ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா? Yes, ma'am. எஸ். ஸோ நம்ம 84th கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் chronological order in the year of publication. Deconstruction and criticism, multiculturalism, literary theory and claims of history, the Western canon, and appetite for poetry. இதுல யாரோட ஒர்க்லாம் தெரியும்? இதுல எதெல்லாம் தெரிஞ்ச ரைட்லாவாவது ஃபீல் ஆகுது? Deconstruction. வெரி குட். டீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒருத்தரோட டேர்ம்னு தெரியும். பட் டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம் யார் ஒர்க் எழுதுனா? அவர் தான் வந்து மிஸ்ரீடிங் பத்தியும் பேசியிருப்பாரு. Harold Bloom. டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம் யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா ஹெரால்ட் ப்ளூமோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெஸ்டர்ன் கேனன் இல்ல, வெஸ்டர்ன் கேனன் தான் ஹெரால்ட் ப்ளூம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் காட்டுறேன் ஒரு நிமிஷம். ரெண்டுமே ஹெரால்ட் ப்ளூம் தான். லைட்டா குழப்பிட்டேன். ஓகே, டீகன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட்டிசிசம் வந்து ஹெரால்ட் ப்ளூமோட ஒர்க். உங்களுக்கு ஹெரால்ட் ப்ளூம் ஆல்ரெடி தெரியும். இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா வெஸ்டர்ன் கேனன். வெஸ்டர்ன் கேனன் யாரோட அப்படின்னு சொன்னா ஹெரால்ட் ப்ளூமோட தான். இதுல மீதி இருக்கிறாங்க தெரியுமா ரைட்டர்ஸ், ஜேம்ஸ் டாட்மேன், சத்யா பி மோஹன்டி, அப்புறம் ஃப்ராங்க் கெர்மோட் அப்படின்னு இந்த 3 பேருமே நமக்கு புது ரைட்டர்ஸ் தான் இருப்பாங்க. இதுல ஃப்ராங்க் கெர்மோட் அப்படின்றவங்க மட்டும் நம்ம ஒரு கார்னர்ல ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். சரியா? இவங்களுக்கு ஹெரால்ட் ப்ளூம் அப்படின்னு எடுத்தாலும் அவரோட டேர்ம்ஸ் என்ன, அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் அந்த ஒர்க்கோட இயர் 2011 அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த மைனர் ஒர்க்கோட இயர் வந்து நமக்கு தெரியாது. பட் அதான் நம்ம குரோனாலஜில கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெரால்ட் ப்ளூமோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட்டிசிசம் அவரோட ஒர்க், பப்ளிகேஷன் இயர் வந்து 1979. தென் அவரோட இன்னொரு ஒர்க் வந்து வெஸ்டர்ன் கேனன், ஹெரால்ட் ப்ளூமோட 1994 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுல நம்ம புதுசாக ஆட் பண்ணிக்கிறது எது அப்படின்னு சொன்னா ஃப்ராங்க் கெர்மோட அந்த appetite for poetry அப்படின்றது அவரோட மைனர் ஒர்க் தான். அவரோட மேஜரான ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. 1967 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே டைட்டில் தான் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜூலியன் பார்ன்ஸ் வந்து சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதி அது 2011 பப்ளிஷ் பண்ணி அந்த ஒர்க் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும். புக்கர் பிரைஸ் வின்னிங் ஆத்தர்ஸ் படிக்கும் போது நம்ம ஜூலியன் பார்ன்ஸ் வந்து சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். 2011 அந்த ஒர்க் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம். பாயிண்ட் புரியுதா இல்ல குழப்பறேனா? புரியுது, மேம். புரியுது. ஸோ ஃப்ராங்க் கெர்மோடுக்கு நம்ம புதுசாக படிக்க போகிற பாயிண்ட் தான் சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங் மட்டும் தான். ஓகேவா? ஸோ ஹெரால்ட் ப்ளூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட டேர்ம் வந்து மிஸ்ரீடிங் அண்ட் ஆகன் அப்படின்னு படிச்சிருக்கோம். தென் அவரோட ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது ஷெல்லி ஸ்மித் மேக்கிங் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க், பிளேக்ஸ் அப்போக்லிப்ஸ், அப்புறம் ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அனாட்டமி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஆன்சைட்டி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 1973, அனாட்டமி ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 2011 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் மேப் ஆஃப் மிஸ்ரீடிங் அவரோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒர்க் 1975 பப்ளிகேஷன். ஹெரால்ட் ப்ளூம் ஆல்ரெடி தெரியும். அது தாண்டி நமக்கு கேட்ட ஒர்க்ஸ் தான் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிரிட்டிசிசம், த வெஸ்டர்ன் கேனன். இது ரெண்டுமே நம்ம புதுசாக இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரியா? அப்புறம் ஃப்ராங்க் கெர்மோடோட சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங் அதே டைட்டில்ல புக்கர் பிரைஸ் யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜூலியன் பார்ன்ஸ் வாங்கியிருப்பாரு. எந்த இயர்ல அப்படின்னா 2011 வாங்கியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். கிளியரா பாயிண்ட்? எஸ், மேம். எஸ். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இதுல ஒரே ஒரு ரைட்டர் மட்டும் நம்ம ஈகோ கிரிட்டிசிசம் பார்க்கும்போது என்வாயர்மெண்ட் ரிலேட்டடா நான் சொல்லி கொடுத்தேன். யாரு ஞாபகம் இருக்கா? பால் என்ரிச்சா, லாரன்ஸ் பியூலா, நிவில் ஷூட்டா, இல்லைன்னா ரேச்சல் கேர்சனா? இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரே இது கீழே வருவாங்க. ஈகோ கிரிட்டிசிசம் அந்த டைட்டில் கீழே வருவாங்க. ஈகோ கிரிட்டிசிசம் இதுல ரேச்சல் கேர்சன் மட்டும் நம்ம படிச்சிருக்கோம். ரேச்சல் கேர்சனோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா சைலன்ஸ் ஸ்பிரிங், அதுதான் அவரோட ஒர்க். அது ஒண்ணு மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பால் என்ரிச்சோட ஒர்க் வந்து த பாப்புலேஷன் பாம்பு, லாரன்ஸ் பியோலோட ஒர்க் வந்து இமேஜினேஷன், நீவில் ஷூட்டோட வந்து ஆன் த பீச், ரேச்சல் கேர்சனோட ஒர்க் மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். சைலன்ஸ் ஸ்பிரிங் நான் சொன்ன அந்த ஒரு ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு, அதை வச்சு தான் மேட்ச் பண்ணீங்க கரெக்டாக அட்டன் பண்ணேன்னு சொல்லிட்டு அது இந்த ஒர்க் தான் ரேச்சல் கேர்சனோட சைலன்ஸ் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஓகே, மேம். எஸ். அடுத்த கொஸ்டின் வந்து ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இஸ் அப்போசிஷன் டு இந்த ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுக்கு இதுல இந்த 4 அப்ரோச்ல எது வந்து டோட்டலா அப்படியே ஆப்போசிட்னு கேட்டிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச், கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், ஃபங்க்ஷனல் அப்ரோச், ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் தான். ஓகேவா?
இப்போ நம்ம புதுசா எதை படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்னா என்ன, கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொன்னா ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகேவா? ட்ரெடிஷனல் மெத்தட்னா ஒரு விஷயத்த பேசுறதுக்கு இல்ல சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ அதுதான் வந்து நம்ம கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு பார்க்குறோம். ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடோட கீ டேர்ம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரெடிஷனல் மெத்தட். This traditional method emphasizes the study of grammar rules and translation of text, often neglecting the communicative practice. Okay, இந்த இடத்துல communicative practice அப்படின்றத தாண்டி என்ன தேவை அப்படின்னு சொன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கிராமர்ல இருக்கிறது உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச். கம்யூனிகேட்டிவ் அப்படின்றப்போ இந்த அப்ரோச் எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் பர்பஸ். இப்போ நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். அதை தான் வந்து இந்த இடத்துல இது ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் approach. Then this approach focus on using the language for real life communication purposes, emphasizing meaning and interaction over grammatical rules. இந்த இடத்துல grammatical rules தாண்டி நான் சொல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா அந்த வே ஆஃப் டாக்கிங் மூலியமா இல்ல கம்யூனிகேஷன் மூலியமா அப்படின்றது ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச். அதனாலதான் ஃபங்க்ஷனல் கம்யூனிகேட்டிவ் அப்ரோச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது உங்களுக்கு தெரியும். The famous short poem Elegy on the Death of the Mad Dog appears in which one of the following 18th century novels? Tristram Shandy. The Elegy on the Death of the Mad Dog, first of all, யாரோட ஒர்க்? ஒருத்தரோட டாக் வந்து லூஸ் பிடிச்சி இறந்து போயிடுச்சு, அவருக்கு கிறிஸ்டியானிட்டி உண்மையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த டாக் இறந்து போயிரும், இல்ல ஹியூமன் இறந்து போயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தருக்கு கீழே படிச்சிருக்கோம். சரி, அந்த கொஸ்டினுக்கு ஓரமா வைங்க. டாபியஸ் ஸ்மாலட் அண்ட் லாரன்ஸ் ஸ்டர்ன் ரெண்டு பேரும் எதுக்கு கீழே படிச்சிருக்கோம்? நம்ம டாபியஸ் ஸ்மாலட் அண்ட் லாரன்ஸ் ஸ்டர்ன் நம்ம எதுக்கு கீழே படிச்சிருக்கோம்? Four Wheels of Novel. வெரி குட். ஃபோர் வீல்ஸ் ஆஃப் நாவல்ஸ்க்கு கீழே தான் டாபியஸ் ஸ்மாலட்டையும் லாரன்ஸ் ஸ்டர்னையும் படிச்சிருக்கோம். டாபியஸ் ஸ்மாலட் அப்படின்றப்போ ராட்ரிக் ரேண்டம் வந்து ரேண்டமா பிக்கிள் பாட்டில எங்கேயோ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹங்கரி கிளிங்கர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் எதுக்கு கீழே வரும் அப்படியே டாபியஸ் ஸ்மாலட் கீழே. அதான் அந்த ரேண்டமா பிக்கிள் பாட்டில் அவன் எங்கேயோ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி டாபியஸ் ஸ்மாலட்டுக்கு படிச்சிருப்போம். லாரன்ஸ் ஸ்டர்ன் பார்த்தா ட்ரிஸ்டம் சாண்டி அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு படிச்சா அவங்க ரெண்டு பேருமே எது கீழே வருவாங்க அப்படின்னா ஃபோர் வீல்ஸ் ஆஃப் நாவல். ஃபோர் வீல்ஸ் அப்படின்னா இல்ல ஃபோர் லாத்தர்ஸ் இருப்பாங்க. ஒன்னு வந்து டாபியஸ் ஸ்மாலட், இன்னொன்னு லாரன்ஸ் ஸ்டர்ன். மீதி ரெண்டு பேர் யாரு? ஹென்ரி ஃபீல்டிங், இன்னொன்னு டிஹெச் லாரன்ஸ் வந்து கண்டெம்பரரி ரைட்டர். இவங்க எல்லாருமே 17ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப இவங்க எல்லாமே 18th சென்ச்சுரி ரைட்டர்ஸ். சாமுவேல் ரிச்சர்ட்சன். சாமுவேல் ரிச்சர்ட்சன் அவரோட ஃபேமஸான ஒர்க் என்ன? அத கூட ஹென்ரி ஃபீல்டிங் வந்து பேரடி பண்ணி இன்னொரு டைட்டில் எழுதியிருப்பாரு. ஒரு கேர்ளோட நேம் பமீலா. வெரி குட், பமீலா. பமீலா வந்து சப்டைட்டில் என்னடா? Virtue Rewarded. What is the publication year? 1740. Yes, correct. 1740. ஓகேவா? ஸோ சாம்பல் ரிச்சர்ட்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட ஒர்க் வந்து பமீலா, அதோட சப்டைட்டில் வந்து வர்ச்சுவல் ரிவார்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது அப்படியே ஷமீலா அப்படின்னு சொல்லி யார் கிண்டல் பண்ணி எழுதியிருப்பாரு? ஹென்ரி ஃபீல்டிங். ஹென்ரி ஃபீல்டிங் வந்து எழுதியிருப்பாரு. ஹென்ரி ஃபீல்டிங் எந்த குரூப் கீழே வந்திருப்பாரு? அவர் எந்த மூவ்மெண்ட் கீழே வந்திருப்பாரா? அவர் கூட அவரோட ஒர்க்கை ட்ரிபியூட்டா கொடுத்துருப்பாரு. ஒரு பென் நேம் யூஸ் பண்ணிருப்பாரு. எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஒரு கிளப்டா? ஸ்க்ரூட்டனஸ். ஸ்கிரிபிளஸ். ஒன்றும் இல்ல, ஸ்கிரிபிளஸ் கிளப். அது வந்து ஸ்கிரிபிளஸ் கேண்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பென் நேம் வச்சிருந்திருப்பாரு. வெல் ஷோபேரா அப்படின்றத அது வந்து அவருக்காக அந்த குரூப்புக்காக அவர் வந்து ட்ரிபியூட்டா கொடுத்துருப்பாரு. ஞாபகம் இருக்கா?
Yes, ma'am. Yes, இது எல்லாமே டீவியேட்டட் பாயிண்ட்ஸ். உங்களுக்கு பழச டஸ்டப் பண்றதுக்காக கேட்டேன். டாபியஸ் பானட், லாரன்ஸ் டர்னர், சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங் சொல்லி பார்த்தோம். எல்ஜி வந்து டெத் ஆஃப் த மேட் டாக் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடது. ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் கீழே தான் வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும். எல்ஜி வந்து டெத் ஆஃப் த மேட் டாக் அப்படின்ற அந்த போம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஹொரேஸ் வால்போல் அப்படின்றப்ப அவர் எந்த ஜான்ரா கீழே படிச்சிருப்பீங்க? He is the son of Robert Walpole. ஹொரேஸ் வால்போல் எந்த ஜான்ரா கீழே வருவாரு? கேஸ்லா போட்ராண்டோ என்னது? Gothic. வெரி குட். காத்திக் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஹொரேஸ் வால்போல் எது கீழே வருவாரு அப்படின்னா காத்திக் கீழே வருவாரு. அதுல அவரோட மேஜரான ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா கேஸ்லா போட்ராண்டோ 1764 பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது நீங்க டக்குன்னு ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். எல்ஜி வந்து டெத் ஆஃப் த மேட் டாக் யாரோடது அப்படின்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட ஆன்சர் வந்து விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் பை ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்றப்போ 1732 போன் ஆகி 1774 டிமைஸ் ஆயிருந்திருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். இவர் எதுல வருவாரு அப்படின்னு சொன்னா ஜான்சன் சர்க்கிள்ல ஒன் ஆஃப் த மெம்பரா வருவாரு. நம்ம அந்த குரூப்ல தான் வந்து சாமுவேல் ஜான்சனோட குரூப் யாரு, அண்ட் தென் இன்னொரு குரூப் இருக்கும். சாமுவேல் ரிச்சர்ட்சனோட குரூப் யாரு, ஸ்கிரிபிளஸ் இகாண்டஸ், அந்த ஸ்கிரிபிளஸ் குரூப் கீழே யார் வருவான்னு சொல்லி அந்த கிளப் அண்ட் காஃபி ஹவுசஸ் அந்த டைம் பீரியட்ல தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு குரூப் கீழே யார் யார் வருவா அப்படின்றத நம்ம அதுல தான் படிச்சிருந்திருப்போம். ஞாபகம் இல்லை அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சதான் அந்த புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா The Citizen of the World அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. 1760 பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து அவரோட ஓரியண்டல் ட்ரெயில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா சைனீஸ் லெட்டர்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். பர்சியன் லெட்டர்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரியே சைனீஸ் லெட்டர்ஸ். பர்சியன் லெட்டர்ஸ் யாரோடது அப்படின்னு சொன்னா மாண்டெஸ்கியோடது. அதான் வந்து அதோட சிமிலர் டைட்டில் பாக்குறோம். இவரோட அதர் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து தி டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு 1764 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது சப்டைட்டில் வந்து ப்ராஸ்பெக்ட் ஆஃப் சொசைட்டி அப்படின்றத இதோட சப்டைட்டில்னு பாக்குறோம். அப்புறம் ஹெர்மிட் அப்படின்றது ஒரு பேலட்னு பார்த்திருக்கோம். 1765 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதை வந்து விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட்ல ஒரு கேரக்டர் வந்து பாடும் தி பேலட் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பர்ச்சில் அப்படின்ற ஒரு கேரக்டர் பாடும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் அண்ட் முன்னாடி கேட்டுட்டே இருந்திருப்பேன். விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் தான் அவரோட ஒன்லி நாவல். 1766 பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சப்டைட்டில் வந்து டேல் சப்போஸ் டு பி ரிட்டன் பை ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல ஒரு போம் லைன் வந்து அப்பியர் ஆகும். வென் லவ்லி விமன் ஸ்டூப்ஸ் டு ஃபாலி அப்படின்னு ஒரு லைன் வந்து அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது எல்லாமே விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் இது வர இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுல ஃபேமிலி நேம் என்ன வரும் அப்படின்னா ரிலீஜியஸ். அந்த ஃபேமிலியோட ஹெட் வந்து ரொம்ப ரிலீஜியஸா இருப்பா. என்னது அவன் லைஃப்ல கெட்டதா நடந்தாலும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற தாட்டோட அவன் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வர கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அந்த ஹெட் தான் யாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் பிரிம்ரோஸ். இவன் தான் வந்து எதை இண்டிகேட் பண்றான் அப்படின்னு சொன்னா விக்கர் அப்படின்ற அந்த வேர்டு டைட்டில் இருக்கிறத அவன் இண்டிகேட் பண்றான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் அவரோட ஒய்ஃப் வந்து டெபரா பிரிம்ரோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவனோட எல்டஸ்ட் பையனோட கல்யாணம் வந்து நின்று போயிரும். ஜார்ஜ் யார் கூட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அரபெல்லா வில்மார்ட் கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறோம். அவனோட செகண்ட் சன் தான் வந்து யாரு அப்படின்னா மோசஸ். அது போக 2 பிள்ளைங்க இருப்பாங்க, ஒலிவியா அண்ட் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒலிவியா வந்து அங்க இருக்கிற ஸ்கொயர் கூட எலோப் ஆயிருவான். அவன் என்ன பண்ணிடுவான், அங்க போய் இருக்கிற பிராத்தல் கூட்டத்தில் கொண்டு போய் அவளை சேர்த்து விட்டுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் போய் சார்ல்ஸ் பிரிம்ரோஸ் அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி சோஃபியாவை யார் காப்பாத்துவா அப்படின்னு சொன்னா மிஸ்டர் பர்ச்சல் தான் காப்பாத்துவார். மிஸ்டர் பர்ச்சல் வந்து உண்மையாவே யாரு அப்படின்னு சொன்னா சர் வில்லியம் த்ரான்ஹில். அவன் வந்து டிஸ்கைஸ்ல தான் மிஸ்டர் பர்ச்சலா சுத்திட்டு இருப்பான். எதுக்கு அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் த்ரான்ஹில் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி இவன் தான் வில்லனா இருப்பான். இவன் தான் ஒலிவியா கூட ஓடி போய் அவளை கொண்டு போய் அந்த ப்ராஸ்டியூஷன்ல விட்டுட்டு வர மாதிரி ஸ்டோரி இருக்கும். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. இது எல்லாமே ரிவைஸ் பண்ணணுன்றதுக்காக திருப்பி ஒரு சொல்றேன். இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல டெஃபினட்டா கேட்பாங்க. ஆலிவர் கோல்ட்ஸ்மித்ல இருந்து கண்டிப்பா क्वेश्चन இருக்கும். தென் அவரோட குட் நேச்சர்ட் மேன் அப்படின்ற ஒர்க் வந்து அவரோட மைனர் ஒர்க். அப்புறம் வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர், அப்புறம் டெசர்டட் வில்லேஜ். இது நெட் क्वेश्चन ஆல்ரெடி. இதுல வந்து என்ன ஆர்டிகல் வரும்னு கேட்டிருந்தாங்க. வா த வா ஆனா அந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ தி டெசர்டட் வில்லேஜ் அப்படின்றது தான் டைட்டில். 1770 பப்ளிஷ் ஆயிருக்கும். இட்ஸ் a pastoral poem அப்படின்னு பாக்குறோம். இதுல என்ன வில்லேஜ் நேம் வரும் அப்படின்னா ஆபர்ன். என்ன ரிவர் வரும் அப்படின்னா ஆல்தாமா ரிவர் அப்படின்னு சொல்லி வரும். இதுல எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா அக்ரேரியன் ரெவல்யூஷன், ஐ மீன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நடந்த ரெவல்யூஷன் பத்தி பேசுவாங்க அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் அவரோட பிளே நாவல்னு பார்த்தா விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் 1966 பப்ளிகேஷன். சீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் வந்து 1773 பப்ளிகேஷன் அவரோட பிளே. இனிஷியலா அதுக்கு என்ன டைட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டேக்ஸ் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது கீழே தான் யார் முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொன்னா டானி லம்கின் அப்படின்னு ஒருத்தன் வருவான். ஓகேவா? அப்ப ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர்னா எதை கான்கர் பண்ணுவோம், ஏதாவது பேலஸ் ஏதாவது ஒரு இடத்த தான் வந்து போர் எடுத்துட்டு போய் கான்கர் பண்ணுவோம். அப்ப அது கீழே வர கேரக்டர்ஸோட நேம்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். மிஸ்டர் ஹார்ட் கேஸ்டில் ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ்டில் அப்படின்னு சொன்னா அந்த பேலஸோட நேம். அப்ப ஹார்ட் கேஸ்டில், கேட் ஹார்கேஸ்டல், டோனி லம்கின், இவங்க எல்லாருமே இது கீழே வர மேஜரான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் அவரோட காமிக் சட்டையர் தான் என்னது அப்படின்னு சொன்னா எலிஜி ஆன் தி டெத் ஆஃப் தி மேட் டாக். இது எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட்ல அப்பியர் ஆகும். இது நம்ம புக்ல இருக்கு, நம்ம படிச்சோம், ஏன் மறந்துட்டீங்கன்னு தெரியல. ஓகேவா? எலிஜி ஆன் தி டெத் ஆஃப் தி மேட் டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் கீழே அப்பியர் ஆகும். யாரோடது அப்படின்னு சொன்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதே இதை வச்சு யார் ஒர்க் ஆகிருப்பா அப்படின்னு சொன்னா சோமர்செட் மகம் வந்து தி பெயிண்டட் வெயில் அப்படின்னு சொல்லி எழுந்திருப்பாரு. டாம் ஸ்டூப்பர் வந்து தி டாக் இட் வாஸ் தட் டைட் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எடுத்திருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
தென் இவரோட கடைசி இன்கம்ப்ளீட் போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிட்டாலியேஷன் அப்படின்றது அவரோட இன்கம்ப்ளீட். சில்ட்ரன் டேல்னு பார்க்கும்போது த ஹிஸ்ட்ரி ஆஃப் லிட்டில் குட்டி டூ ஷூஸ். இது எல்லாமே அவரோட மேஜரான ஒர்க் தான். எந்த ஒர்க்குமே வந்து இவருக்கு ஒமிட் பண்ணாதீங்க. அடுத்தது லாரன்ஸ் டர்ன். லாரன்ஸ் டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம படத்துல வர லாரன்ஸ் ஞாபகம் சொன்னா அவர் பாலிடிக்ஸ்குள்ள பெருசா வரல, பட் அவர் படத்துல ரொமான்ஸ் நல்லா இருக்கும், அதனால பொலிட்டிக்கல் ரொமான்ஸ் அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். செகண்ட் வந்து ட்ரிஸ்டம் சாண்டி 1759 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷா இருக்கும். ஓகேவா. செகண்ட் வந்து டாபியஸ் ஸ்மாலட். டாபியஸ் ஸ்மாலட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் வந்து அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ராட்ரிக் ரேண்டம் பிக்கிள் பாட்டில அப்புறம் ரேண்டமா எங்கேயோ வச்சுட்டேன். அதாவது ராட்ரிக் ரேண்டம் பெரிகிரின் பிக்கல் அப்படின்றது இவரோட 2 இம்பார்ட்டன்டான ஒர்க். இது போக அவருக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஃபெர்டினண்ட் கவுண்ட் ஃபேத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லான்ஸ்லோட் கிரீவ்ஸ், இது எல்லாமே அவரோட மைனர் ஒர்க்ஸ். அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆட்டம் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே அவர் அட்வென்ச்சர்ஸ் எழுதுனது. ஓகேவா. இவர் எதையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா டாம் கிசோட்ன்ற ஒர்க், அப்புறம் ஹம்பரி கிளிங்கர் தான் இருக்கு இவரோட ஒர்க். ஓகேவா. இந்த இவரோட 3 இம்பார்ட்டன்டான ஒர்க்னா ராட்ரிக் ரேண்டம், பெரிகிரின் பிங்கல், ஹம்பரி கிளிங்கர். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபெர்டினண்ட் கவுண்ட் ஃபேத்தம், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லான்ஸ்லோட் கிரீவ்ஸ், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆட்டம், இது எல்லாமே அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். எஸ். அடுத்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். இதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட்ஸ் which are கரெக்ட். டேர்ம் சொல்லி கொடுத்துருக்கேன், யார் ஆத்தர்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எது யாரோடதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். முதல்ல எது கிடையாதுன்னு சொல்லுங்க. திக் டிஸ்கிரிப்ஷன் யாரோட டேர்ம், இமேஜின்டு கம்யூனிட்டி யாரோட டேர்ம், மாடர்னிட்டி அண்ட் அன்பினிஷ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கேல் ஃபுக்கோ எதுவும் எழுதி வச்சிருந்தாரா, இது அந்த கான்செப்டை அசோசியேட் பண்ணி மிக்கேல் ஃபுக்கோ எதுவும் வராரா. ஹேபிட்டஸ் அப்படின்றது யார் கூட அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. பியரி பாட்ரியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் ஹேண்ட்வர்னு ஒரு டேர்ம். ஓகேவா. இதை பத்தி நம்ம படிச்சதே கிடையாது, இதுதான் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை புதுசா பாக்குறோம். இவனத்துக்கு ஓரமா வச்சுக்கோங்க. நம்ம இப்ப சார்ட் அவுட் பண்ண வேண்டியது கீழே இருக்கிற 4 பாயிண்ட் தான். இவன் நம்ம யாருக்கு உண்டு யாரு கிடையாதுன்னு எலிமினேட் பண்ணிட்டா ஆன்சர் என்னன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Thick description is associated with Clifford. Description by Clifford. Correct, ma'am. Thick description வந்து Clifford என்ன நேம்டா, ஃபுல் நேம் என்ன? Clifford ஈட்ஸ் ஏதோ வருது. கீட்ஸ்ன்னு வரும், ஆனா அந்த இடத்துல மென்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. Clifford கீட்ஸ்ன்னு தானே வரும். அது வந்து கரெக்டா? எஸ் மேம். கீட்ஸ் GERTZ என்னமோ வரும். இதுதான் ஸ்பெல்லிங்கா இருக்கும் கிளிஃபோர்ட் கீட்ஸ்க்கு வந்து. ஓகேவா. ஆனா இவங்க என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்கன்னா கிஃபோர்ட் மென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளிஃபோர்ட் தான், ஆனா கிளிஃபோர்ட் கீட்ஸ், அது மென்ஸ் கிடையாது. அதே மாதிரி இமேஜின் கம்யூனிட்டி யாரோடது சொல்லி கொடுத்துருக்கேன், பிரான்ஸ் ஃபேனோடதா? இமேஜின் கம்யூனிட்டி யாரோடதுடா? பில ஸ்டார்ட் ஆகும் அவரோட நேம் வந்து. ஏபி. பெனடிக் ஆண்டர்சன். ஓகேவா. இமேஜின் கம்யூனிட்டி யாரோடது அப்படின்னு சொன்னா பெனடிக் ஆண்டர்சனோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் ஹேபிட்டஸ் யாரோடது? பியரி பாட்ரியோடதுதான். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல டியும் ஈயும் கிடையாதுன்னு சொல்லி எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ இவனும் வரமாட்டான், இவனும் வரமாட்டான். ஏன்னா இதுலதான் டியும் ஈயும் இருக்கு. இப்ப ஏபில பி கண்டிப்பா உண்டுன்னு சொல்றீங்க, ஆனா பி வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஏபி பிசி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு. இப்ப நம்ம சார்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஏயா சியா அப்படின்றதான். இப்ப ஏயா சியான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான், பிகாஸ் ஏ பத்தி நமக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஹேண்ட்வர்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, இது டெஃபினட்டா இவர் கூட தான் அசோசியேட் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. தென் சி தான் நம்ம இப்போ சொல்லணும். மிக்கேல் ஃபுக்கோ வந்து எது கூட அசோசியேட் ஆயிருந்திருக்காரு, கான்செப்ட் ஆஃப் மாடர்னிட்டி அண்ட் அன்பினிஷ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி மிக்கேல் ஃபுக்கோ எதுவும் வந்து அசோசியேட் ஆகி எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்க. ஃபுக்கோ எதுவும் எழுதியிருக்காரா? அப்படி ஃபுக்கோ தான் நம்ம ஃபுல்லா படிச்சிருக்கோம்ல. இதோட ஆன்சர் வந்து 1. ஓகேவா. ஏயும் பியும் தான் கரெக்ட். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த டேர்ம் ஃபிளானோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த டேர்ம் வந்து யார் கூட அசோசியேட் ஆகி வரும் அப்படின்னு சொன்னா அவரோட பொயட்ரி, பாடியரோட பொயட்ரி கூட தான் அது அசோசியேட் ஆகி வரும். அதனால ஏ வந்து கரெக்ட் தான். செகண்ட் ஒன் த டேர்ம் ஹேபிட்டஸ் அப்படின்றதும் யார் கூட அசோசியேட் ஆகி வரும் அப்படின்னு சொன்னா பியரி பாட்ரி கூட, அது நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. பட் மிக்கேல் ஃபுக்கோ கூட எது வந்து சேர்ந்து வராது அப்படின்னு சொன்னா கான்செப்ட் ஆஃப் மாடர்னிட்டி அண்ட் அன்பினிஷ்டு ப்ராஜெக்ட் அப்படின்றது வராது. இது வந்து யார் கூட அசோசியேட் ஆகி வரும் இந்த மாடர்னிட்டி அண்ட் அன்பினிஷ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா ஜெர்கன் ஹேபர்மாஸ் கூட. ஜெர்கன் ஹேபர்மாஸ்னா அவருக்கு நம்ம என்ன டேர்ம் படிச்சிருக்கோம்?
பப்ளிக் ஸ்பியர். வெரி குட்ரா. பப்ளிக் ஸ்பியர் அப்படின்னா தான் ஜேகன் ஹெபர்மாஸ் படிச்சிருக்கோம். அவர் கூட தான் இந்த கான்செப்ட் வந்து ஒட்டி வரும், மாடர்னிட்டி அண்ட் அன்பினிஷ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிரான்ஸ் ஃபேனன் கூட இது அசோசியேட் ஆகி வராது. இமேஜின் கம்யூனிட்டிஸ் யாரோடது அப்படின்னு சொன்னா பெனடிக் ஆண்டர்சனோடது. இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஆல்ரெடி மேட்ச் ஆஃப் ஒன்ல கூட கேட்ட கொஸ்டின். அதுக்கு அடுத்தது த டேர்ம் திக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கிளிஃபோர்ட் மென்ஸ் கிடையாது, கிளிஃபோர்ட் கீட்ஸ், GEERTS அப்படின்னு இருக்கு. அதான் கரெக்டான ஸ்பெல்லிங், கிளிஃபோர்ட் கீட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிஞ்சுச்சா? Yes, ma'am. அடுத்தது இதுவும் உங்களுக்கு ஆத்தரோட நேம்ஸ் தெரியும், பட் மை டேஸ் வித் காந்தி, அமாங் த கிரேட், லைஃப் ஆஃப் சர் அரபிந்தோ, ரவீந்திரநாத் தாகூர், இவங்க எல்லாருமே ரைட்டர்னு தெரியும். MK காந்தி, சர் அரபிந்தோ, ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லி இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். பட் இவங்களை பத்தி யார் யார் ஒர்க் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னா DK ராய், NK பசு, கிரி பழனி, அப்புறம் AB பூரணின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேவா? நியூவா தான் பார்க்க போறோம். இந்த ரைட்டர்ஸ் யாருமே இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸே கிடையாது. இந்த சைட்ல கொடுத்துருக்க ராய், பசு, கிருப்லானின்னு சொல்லி இவங்க நம்ம இதுலயும் கிடையாது. ஸோ மை டேஸ் வித் காந்தி அப்படின்ற ஒர்க் வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நிர்மல் குமார் போஸ் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. அப்புறம் அமாங் த கிரேட் வந்து திலீப் குமார் ராய். இந்த இடத்துல வெறுமனே இனிஷியலா கொடுத்துருக்காது, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்டா இங்க இருக்கிற பேரும் அங்க இருக்கிற பேரும் வேற வேறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. மை டேஸ் வித் காந்தி வந்து போஸ், அமாங் த கிரேட் வந்து குமார் ராய், லைஃப் ஆஃப் சர் அரவிந்தோன்னு யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா பூரணி, அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் வந்து கிருஷ்ண கிருப்பழனி அப்படின்ற ஒருத்தர் தான் எழுதியிருப்பாருன்னு பாக்கலாம். இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ். ஓகேவா? Yes, ma'am. அவங்களுக்கு வேற ஒர்க் செக் பண்ணி பார்த்தா வேற ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்டான இல்ல, படிச்சாலும் மண்டைக்குள்ள பெருசா நிக்காது. சரியா? இந்த ஒரு தடவை கேட்டாங்க, அப்படியே ப்ரீட் பண்ணி விட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போக வேண்டியதான். நெக்ஸ்ட் தலித் லிட்ரேச்சர்ல இருந்து வாசுதேவ், ஓம் பிரகாஷ் வால்மீகி, பாமா, உர்மிளா பவர், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் தலித் லிட்ரேச்சர் கீழே. யாரோட ஒர்க் யாரோடதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். Bama Karku. வெரி குட். பாமா வந்து கருக்கு. உர்மிளா பார்வர் வந்து Weave of my life. வீவ் ஆஃப் மை லைஃப். ஓம் பிரகாஷ் வால்மீகி ஜூதன். பாசு வந்து கேஸ்ட் அவுட். ஓகேவா? இந்த இடத்துல பாசுன்றவரை நம்ம பெருசா இது கீழே படிக்கலாம். ஆனா இவங்க 3 பேரையும் படிச்சிருக்கோம். ஓம் பிரகாஷ் வால்மீகி வந்து ஜூசனு, பாமா வந்து கருக்கு, ஊர்மிளா பவர் வந்து வீவர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்மிளா பவரோட வீவர் ஆஃப் மை லைஃப் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுற நெட் கொஸ்டின். ஓகேவா? இந்த இருக்கு கேஸ்ட் அவுட், ஜூதனு, கருக்கு, ஊர்மிளா பவர் வீவர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஊர்மிளா பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து தலித் அண்ட் ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் கீழே வருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறேன். எங்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து அவரோட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா எய்டன் அப்படின்னு சொல்லி தான். அதுதான் மராத்தியில எழுதியிருப்பாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த வீவ் ஆஃப் மை லைஃப் இல்ல வீவர் ஆஃப் மை லைஃப்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. தலித் உமன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஆல்சோ மேட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து எழுதியிருப்பாங்க. மீனாட்சி மூன் அண்ட் உர்மிளா பவர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து வி ஆல்சோ மேட் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்போ உர்மிளா பவருக்கு படிக்கிறது மொத்தமே 2 ஒர்க் தான். ஒன்று வந்து வீவர் ஆஃப் மை லைஃப், இன்னொன்று வி ஆல்சோ மேட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஷார்ட் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னா மதர் விட்டு, கவச், சைல்ட்ஹுட் டேல், இது 3மே அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி. அப்புறம் பாமா அப்படின்னாலே கருக்கு அப்படின்ற ஒர்க் தான் அவங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். அப்புறம் சங்கட்டி, வன்மம், சிங்கிள் பை சாய்ஸ், ஓகேவா, ஹாப்பிலி அன்மேரிட் விமன் அப்படின்றது. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் 13 எஸ்ஸேஸ். இது எல்லாமே வந்து பாமாவோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஓம் பிரகாஷ் வால்மீகியோட ஒர்க் வந்து ஜூதன், தலித் லைஃப் அப்படின்றத இதோட ஃபுல் டைட்டில். இதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா ஹிந்தில இருந்து இங்கிலீஷ்க்கு அப்படின்னு சொன்னா அருண் பிரபா முகர்ஜி அப்படின்ற ஒருத்தங்க தான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது செகண்ட் பார்ட் எழுதும் போது ஜூதன் அண்ட் அன்டச்சபிள்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. தலித் லைஃபா, இது ஜூதன் அண்ட் அன்டச்சபிள்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி ஓம் பிரகாஷ் வால்மீகி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஜூதன் அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பிளேட்ல இருக்கிற லெஃப்ட் ஓவர், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு போன மிச்சம் இருக்கும் தெரியுமா, அதுதான் வந்து ஜூதன் லிட்டரரி மீன்ஸ் ஸ்கிராப்ஸ் ஆஃப் ஃபுட் லெஃப்ட் ஆன் த பிளேட், அதுதான் வந்து லெஃப்ட் ஓவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜூதனோட சப்டைட்டில் என்ன, பப்ளிகேஷன் இயர் என்ன, யாரு டிரான்ஸ்லேட் பண்ணா, அதோட ஆட்டோபயோகிராஃபி, செகண்ட் பார்ட் என்ன எழுதுனாங்க, ஜூதனோட மீனிங் என்ன, இது எல்லாமே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கிளியரா? Yes, ma'am. நெக்ஸ்ட், which of the following given statements are correct அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்பதான் பார்த்தேன், இப்பதான் சொல்லி கொடுத்தேன், அதே கொஸ்டின் தான் அடுத்ததும் வந்திருக்கு. எது உண்டு எது கிடையாதுன்னு சொல்லணும். இப்பதானே பார்த்தோம் ஜூதன் பத்தி. Om Prakash Valmiki Judhan is correct. ஓம் பிரகாஷ் வால்மீகிஸ் ஜூசன் இஸ் அ நாவல். ஓகே, சரி ஓகே, பட் அது வந்து நாவல் கிடையாதுல்ல.
இட் இஸ் அ வால்மீகியோட ஜூதன் வந்து அது என்னதுடா அவரோட? ஆட்டோபயோகிராஃபி. அப்ப அது வந்து நாவல் கிடையாது. அப்ப ஏ வந்து வராது. ஓம் பிரகாஷ் வால்மீகி ஜூதன் இஸ் நாவல்னு கொடுத்திருக்காங்க. பட் அது நாவல் கிடையாது, இட் இஸ் ஆட்டோபயோகிராஃபி. அதனால ஏ வந்து கிடையாது. ஓகேவா? செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஜூதன் ரெப்ரசன்ட் த தலித் வால்மீகி கமிட்டி இன் கிரிட்டிக்கல் லைட்னு கொடுத்திருக்காங்க. தலித் வால்மீகி கமிட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அதை நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்போம். சரியா? அடுத்தது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜூதன் enumerates the difficulties of being a Dalit in independent India. ஆமா, இண்டிபெண்டான இந்தியால தலிதா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. மேபி அந்த பாயிண்ட் வரலாம், வராமலும் போகலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? ஜூதன் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ் பை அருண் பிரபாதாஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்பதானே பார்த்தோம் அவரோட நேம் வந்து அருண் பிரபா முகர்ஜி. முகர்ஜி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ இதுவும் கண்டிப்பா கிடையவே கிடையாது. டி டெஃபினட்டா கிடையாது. ஏயும் நாவல்னு கொடுத்திருக்கான், அதனால அவனும் டெஃபினட்டா கிடையாது. அப்புறம் ஜூதன் கிரிட்டிசைஸ் த அப்பர் கேஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. மேபி அவர் அந்த ஒர்க்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணாம எங்களோட டிஃபிகல்டிஸ் என்னன்றது மட்டும் அவர் எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம். அது அப்படியும் ஆகலாம், இப்படியும் ஆகலாம். இப்ப நம்ம கிடையாதுன்றதை மட்டும் எலிமினேட் பண்ணுவோம். ஏயும் டியும் கிடையாது. அப்ப ஏ எங்களா இருக்கும், டி எங்களுக்கும் எலிமினேட் ஆகுது. இங்க ஏ இருக்கு, அதனால இவன் கிடையாது. இதுல டி இருக்கு, அதனால இவன் கிடையாது. இதுலயும் வந்து டி இருக்கு, இவன் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? தேர்ட் த்ரீ. பி. ஏன்னா நமக்கு புக்கு ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணல அவர் ஆட்டோபயோகிராஃபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க உடனே வந்து அப்பர் கேஸ்ட் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆத்தர் வந்து எப்பவுமே அவங்கள பெருசா சொல்லிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணணும்ன்ற கட்டாயம் கிடையாது. அவங்க அவங்க என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து அவங்க டெய்லி லைஃப்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஒருத்தர் எடுத்து வச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம வந்து எடுத்ததும் ஒரு கிரிட்டிசைஸ் தானே பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கண்டிப்பா கரெக்ட்னு சொல்லி நம்மளால போட முடியாது. எலிமினேட் பண்ணிட்டு மேபி வரலாம், வராமலும் போகலாம், அந்த மாதிரி தான் எடுத்து வைக்க முடியும் சர்டன் ஆப்ஷன்ஸ். புரியுதா? எஸ் மேம். ஏன்னா நம்ம டேரக்டா ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்ம ஒன்றும் ரீட் பண்ணிட்டு வரல. ஸோ மேலே பார்த்து அதே தான் திருப்பி இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கொடுத்துருக்கு. இதுல இருக்க ரைட்டர்ஸ் யாராவது தெரியுமா? நோ மேம். நோ. சரியா? இந்த மாதிரிதான் சில கொஸ்டின்ஸ் வரும். பார்த்ததும் பயப்படக்கூடாது, என்னடா ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு. நம்ம டார்கெட் 100 கொஸ்டின்ல 60 கொஸ்டின் நம்ம படிச்சதை வச்சு கரெக்டா எழுதணும். இது கரெக்ட்னு அடிச்சு நம்மளால ஊனி சொல்ல முடியணும். 40 கொஸ்டின்ல இருக்கிறத மீதி 10 இங்கி பிங்கி பாங்கி போட்டு கரெக்டா எழுதணும். அவ்வளவுதான் நம்மளோட ஸ்கோர். அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம ஒண்ணு 100க்கு 100 இங்க எடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இல்ல. 100க்கு 100 இங்க எடுக்கவும் முடியாது. பிகாஸ் இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க, எந்த முக்கில போய் இவங்க நம்ம படிச்சுட்டு வருவோம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் ஒவ்வொரு தடவையும் புதுசா ஆட்கள் வந்து வருவாங்க. அதனால அதெல்லாம் ஒரி பண்ணவே கூடாது. நம்ம டார்கெட் 65 to 70 இவ்வளவுதான் நம்ம டார்கெட். நம்ம கரெக்டா 50க்கு மேல கரெக்டா சூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல இருக்கிறது இங்கி பிங்கி பாங்கி போட்டு டவுட்ல ரெண்டா ஆப்ஷன்ல வச்சு நம்ம சூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி இருந்தாலே ஷுவரா நெட் கிளியர் ஆயிடும். ஓகேவா? சோ இது நமக்கு எது யார் கரெக்டா யார் தப்புனே தெரியாது. நம்மளே ஆன்சர் தான் போய் பார்க்கணும். இதுல எது தப்பு அப்படின்னு சொன்னா, கோல்டன் ரோட் அப்படின்ற ஒர்க் வந்து தப்பத்தி மோகர்ஜி அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதல. யார் எழுதியிருக்காங்கன்னா எல்ராய் ஃபிளக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. இவரும் நமக்கு யாருன்னு தெரியாது. ஓகேவா? அவங்க எல்லாத்தையுமே விட்டுருங்க. நெக்ஸ்ட், the grammar translation method in English language teaching stresses on. இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னா என்னன்னு சொல்லி. அவங்க எதை வந்து அதிகமா அழுத்தம் கொடுக்குறாங்க? எதுல? ஃப்ளூவன்சியா, அக்யூரசியா, அப்ராப்ரியேட்னஸா, லிசனிங் ஸ்கில்லா? எந்த வேர்ட் வந்து அதுக்கு அக்யூரேட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லிசனிங். லிசனிங் ஸ்கில். டேய், அவங்க லிசனிங்னு என்ன சொன்னாங்க? நம்ம கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்னு சொன்னா ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீ பேசாம போ, அது என் பஞ்சாயத்து கிடையாது. ஆனா இப்படிதான் எழுதணும், இப்படிதான் வைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன். அந்த ரூல்ஸை நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது நீ கம்யூனிகேஷன்ல அப்ளை பண்ற வைக்கல அப்படின்றத ரியல் லைஃப்ல எனக்கு தேவையில்ல. ரூல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எப்படி லிசனிங் ஸ்கில் வரும்? லிசனிங்க்கும் அதுக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லையே. அக்யூரசி மேம். அக்யூரசி. அவ்வளவுதான் ஆன்சர், அக்யூரசி. பிகாஸ் நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன். கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கும் கம்யூனிகேஷன் சொல்லி நம்ம இன்னொன்று பார்த்தோம், ஃபங்க்ஷன் கம்யூனிகேட்டிவ் சம்திங் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ப்ராப்பரா நீ ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோ. அது நீ கம்யூனிகேஷன்ல ரெகுலர் லைஃப்ல ரியல் லைஃப்ல அப்ளை பண்றியா இல்லையான்றதுலாம் செகண்ட் பிரச்சனை. ஆனா உனக்கு ரூல் டெஃபினட்டா தெரியணும். அந்த ரூல்ல தான் நீ ஸ்டிக் ஆன் ஆகி இருக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூ ஷுட் நோ அப்படின்றது தான் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். அப்ப இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா அக்யூரசி. ஓகேவா? எஸ் மேம். Yes. Arrange the following plays of William Shakespeare in chronological order. யார் ஃபர்ஸ்ட் வருவா? நம்ம தான் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட். வெரி குட் ரா, கரெக்ட். லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். மிட்சம்மர் நைட் ட்ரீம். அடுத்தது
Much ado about nothing. ஏன்னா இதுல ஆப்ஷன் நீங்க பி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். லவ் லேபர்ஸ் லாஸ்ட் வந்து ஏன்னா ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி நீங்க படிச்சிருக்கீங்க, பட் அதை 4 பாட்டா உடைச்சிருப்போம். நமக்கு என்ன குழப்பம் அப்படின்னா 4 பாட்டோட கதை தெரியும், எந்த பாட்டுக்கு அப்புறம் எந்த பாட்டு வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஷேக்ஸ்பியர்ல நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. நான் என்னதான் உடச்சு கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த குழப்பம் வந்து இருக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க லவ் லேபர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்றப்ப ஆன்சர் எதுல ஃபாலோ ஆயிரும் அப்படின்னு சொன்னா பில தான், ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் ஃபாலோ ஆகும், BEDCA அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இது ஃபுல்லா நான் நடத்திட்டு இருந்தேன்னா இன்னைக்கு கிளாஸே முடிஞ்சிடும். நான் அடுத்தது போறேன், அந்த வீடியோட லிங்க் திருப்பி எடுத்து குரூப்ல போடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி தயவு செஞ்சு ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி இன்னொரு தடவை அந்த கதை என்னன்றதை மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்பதான் வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? Yes, ma'am. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குல்ல, அவன் வந்து ஸ்க்ரூவை வந்து டைப் பண்ணான் 1 டைம் 2 டைம் 3 டைம்னு டைப் பண்ணான். அதுல இருந்து அவன் ரிச் ஆயிட்டான். யார் கூட சேர்ந்து அப்படின்னு சொன்னா எட்வர்ட் த செகண்ட். அப்புறம் காமெடியும் இருக்கும், லவ்வும் இருக்கும். யாரோடது அப்படின்னா ரோமியோ அண்ட் ஜூலியட். நான் நைட் பண்ணாங்க நைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த லவ் ஸ்டோரி எடுத்து பார்த்தோம். அப்புறம் கிங் ஜான்னு பார்த்தா அவனுக்கு இத்தனை ஒய்ஃப் இருந்துச்சு, இத்தனை பேர் இருந்தா அவனை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டோரி பார்த்தோம். அப்புறம் ஹெல்மெட் போட்டுட்டு அவர் வெளியில போனாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கடைசி APC காலேஜ் வச்சு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. இதுதான் வந்து ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த லிங்க் நான் திருப்பி வந்து குரூப்ல போடுறேன். ஒரு தடவை என்ன ஸ்டோரி படிச்சோன்றதை படிச்சுக்கோங்க. எக்ஸாம்ல கடைசியா நடந்த ஜூன் எக்ஸாம்ல குரோனாலஜி கேட்கல, ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த 3 எக்ஸாம்லயும் எனக்கு ஷேக்ஸ்பியரோட குரோனாலஜி இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, which of the following novelists did not employ stream of consciousness technique? Stream of consciousness அது யார் காயின் பண்ணிருப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோடது? Virginia. வர்ஜீனியா. வர்ஜினியா வூல்ஃப் ஒன்னும் அதை காயின் பண்ணல, இன்னொருத்தர் தான் காயின் பண்ணிருப்பாரு. ஜேம்ஸ் ஜாய்ஸும் கிடையாது. ஜேம்ஸ் ஜாய்ஸ். கிடையாது. ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தர் அவரோட ஒரு ஒர்க்ல பண்ணிருப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. Henry James. ஹென்ரி ஜேம்ஸ் இல்லையா, அவரோட பேர் வில்லியம் ஜேம்ஸ் தானா? இல்லையா, ஜேம்ஸ் வில்லியம் வில்லியம் ஜேம்ஸ் ஜேம்ஸ் மேம். கரெக்ட் தானே? வில்லியம் ஜேம்ஸ் தானே? Yes, ma'am. வில்லியம் ஜேம்ஸ் எந்த ஒர்க்ல அவர் காயின் பண்ணிருப்பாரு? Principle of Psychology. வெரி குட் ரா. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. வாட் இஸ் தி பப்ளிகேஷன் இயர்? 1890. கரெக்ட், 1890. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்ற இதே டெக்னிக்கா வர்ஜினியா வூல்ஃப் அவங்களோட ஒர்க்குள்ள என்ன டேர்ம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க? ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா அந்த அம்மா வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஐல ஸ்டார்ட் ஆகும். இன்டீரியர் மோனோலாக். இன்டீரியர் மோனோலாக். அப்படியே மறைஞ்சிக்கணும்னு பயந்துட்டேன். ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து வில்லியம் ஜேம்ஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி 1890 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அதை எடுத்து யூஸ் பண்ணவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுல வர்ஜினியா வூல்ஃப் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்டீரியர் மோனோலாக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றவங்க வர்ஜினியா வூல்ஃப் ஒன்னு, ஜேம்ஸ் ஜாய்ஸ் ஒன்னு. இன்னொருத்தங்க யார் கிடையாது? Graham Greene கிடையாது. கரெக்டா. கிராம் கிரீன் வந்து வரமாட்டாரு. கிராம் கிரீன் வந்து அவரோட கீட்டம் என்ன சொல்லி கொடுத்தேன்? அவரோட ஒர்க்கு கீட்டம் கேத்தலிக் நாவல்ஸ். அவரோட பவர் அண்ட் த க்ளோரி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1940. 1940 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட சப்டைட்டில் என்ன? த Virtue Reporter. இல்லடா, கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ்ல இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜில ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா அது கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ் ஓட அப்படின்னு சொல்லி வெரி குட்ரா. த லாபிரிந்த் வேஸ். வெரி குட், த லாபிரிந்த் வேஸ். ஓகேவா? அதோட சப்டைட்டில் பவர் அண்ட் க்ளோரியோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த லாபிரிந்த் வேஸ் அப்படின்றது தான் 1940 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட் தான். கிரகாம் கிரீன் தான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக்கா டார்த்தி ரிச்சர்ட்சன் அவங்களோட ஒரு ஒர்க்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுல டோட்டலா 13 எஸ்ஸேஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த எஸ்ஏல தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதோட டைட்டில் என்ன? 1913 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். 1913 நான் சொல்லி கொடுத்தேன், பட் நீங்க அதை பெருசா பாயிண்ட் அவுட் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. டார்த்தி ரிச்சர்ட்சன், பிகாஸ் அது ஒரு நெட் கொஸ்டின், அதனால தான் கேட்கறேன். டார்த்தி ரிச்சர்ட்சன் எந்த ஒர்க்ல வந்து அதை யூஸ் பண்ணிருப்பாங்க? பாயிண்டட் ரூஃப்ஸ். ஓகேவா? பாயிண்டட் ரூஃப்ஸ். நீங்க வர்ஜினியா வூல்ஃப் இந்த வாரம் எக்ஸாமுக்கு இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நான் எல்லாத்துலயும் கொஸ்டின் எடுத்திருக்கேன். டோட்டலா 60 கொஸ்டின்ஸ் இந்த வீக்குக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? 60 கொஸ்டின்ஸ்
அதோட மார்க் வந்து நான் டோட்டலா ஆட் பண்ணிட்டு தான் வரேன். எத்தனை பேருக்கு எக்ஸாம் அட்டன் பண்றீங்க, யார் அட்டன் பண்ணல, என்னென்ன மார்க் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். 2 months எக்ஸாம் டோட்டலா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அதுல யார் ஃபர்ஸ்ட் மார்க்ன்றத பார்க்கணும் அப்படின்றத நம்மளோட கோல்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிதானே. ஸோ அதுபடி நான் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து டோட்டல் உங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதுல வெர்ஜினியா உல்ஃபும் டிஎஸ் எலியட் இருந்து இன்டெப்த்ல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஆனால் வெர்ஜினியா உல்ஃபா ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதுல தான் வந்து டார்த்தி ரிச்சர்ட்சன் வருவாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த இன்டீரியர் மோனலாக் அந்த டேர்ம் எல்லாமே வரும். டார்த்தி ரிச்சர்ட்சன் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ் டெக்னிக் எதுல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பாயிண்டட் ட்ரூப்ஸ் அப்படின்னு ஒரு நாவல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நாவல் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1913 பப்ளிஷ் ஆயிருக்கும். கிளியரா பாயிண்ட்? எஸ் மேம். ஸோ வெர்ஜினியா உல்ஃப் ஓகேவா, அவங்க எதை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். அவங்க என்னென்ன டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா இன்டீரியர் மோனலாக். யார் இதை காயின் பண்ணிருப்பா அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். எதுல அப்படின்னு சொன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இதுல இயர் தப்பா இருக்கு, 1890 ஓகேவா. தென் இவனோட சிஸ்டர் தான் வந்து யாரு அப்படின்னு சொன்னா வனிசா அப்படின்னு சொல்லி பார்த்தா. அவனோட ஹஸ்பண்ட் வந்து கிளீவ்வெல். அவங்க தான் வந்து ஆர்ட் கிரிட்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரதர் வந்து தோபி அண்ட் ஆடன். தோபி வந்து இறந்து போயிருப்பாங்க டைஃபாய்ட்னால. இவரோட நிக்நேம் என்ன அப்படின்னு சொன்னா கோட்னு பார்த்தோம். ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா லியோனார்டோ வுல்ஃப். இவரோட லெஸ்பியன் பார்ட்னர் யாரு அப்படின்னு சொன்னா விட்டா சாக்வைல் வெஸ்ட். இவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னா குவிண்டன் பெல். தென் வெர்ஜினியா உல்ஃப் வந்து யாருக்கா பயோகிராஃபி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ராஜர் ஃப்ரைக்காகவும் அவரோட நெஃப்யூ குவிண்டன் பெல்காகவும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. ஹோஹாத் பிரஸ் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த இயர்ல 1917. அதே 1917 தான் எதுவும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ரஷ்யன் ரெவல்யூஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் நம்ம படிச்சோம். ஹோஹாத் பிரஸ் கீழே பப்ளிஷ் ஆன ஒர்க்ஸ் பார்க்கும்போது 2 ஸ்டோரிஸ். கேத்ரின் மான்ஃபீல்டோட ப்ரிலூட் அப்படின்னால உங்களுக்கு யாரு தெரியும்? வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல கேத்ரின் மான்ஃபீல்டோட ஒர்க் என்னது அப்படின்னு சொன்னா ப்ரிலூட்னு பாக்குறோம். அப்புறம் டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்டோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 1922. ஆனா அது வந்து ஹோகாத் பிரஸ்ல பப்ளிஷ் ஆகும்போது அதோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1923 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. இந்த இருக்கு பாருங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டார்த்தி ரிச்சர்ட்சன் அவங்களோட ஒர்க் வந்து பில்கிரிமேஜ். ஓகேவா. அது கீழே 13 பயோகிராபிக்கல் நாவல்ஸ் வந்து இருக்கு, ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஒர்க்ல தான் அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்னது அப்படின்னு சொன்னா பாயிண்டட் ரூப்ஸ். இதுதான் வந்து நெட் கொஸ்டின். ஓகேவா. பாயிண்டட் ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்கிரிமேஜ் 1915 பாக்குறோம். டார்த்தி ரிச்சர்ட்சனோட அதுக்கு கீழே பாயிண்டட் ரூப்ஸ் அப்படின்ற டைட்டில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஃபைன். கிளியரா பாயிண்ட்? இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி. எஸ் மேம். அப்புறம் ப்ளூம்ஸ்பெரி குரூப்னா உங்களுக்கு தெரியும். அந்த குரூப்ல யாரெல்லாம் வருவாங்க, இதெல்லாம் யாரை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஜி மோரோட பிரின்சிபா எத்திகா அப்படின்ற ஒர்க்கை பார்த்து. இதுல வர மெம்பர்ஸ் பார்க்கும்போது லியோனோட வெர்ஜினா உல்ஃப் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்புறம் அவங்களோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வனிசா கிளீவ்பெல். லிண்டன் ஸ்டாச்சரி வந்து பயோகிராஃபர். ராஜர் ஃப்ரை வந்து பெயிண்டர். டங்கன் கிராண்ட்னா நல்லா கிராண்டா எப்போ ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க டெக்ஸ்டைல் கடையில போய் தான், டெக்ஸ்டைல் டிசைனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜான் மேக்யார்ட் கீஸ் வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெஸ்மாண்ட் மெக்கார்த்தி வந்து ஜேர்னலிஸ்ட். இஎம் ஃபாஸ்டர் வந்து நாவலிஸ்ட். இவங்களோட என்னென்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட், அதையும் தரவு பண்ணிக்கோங்க. லிண்டன் ஸ்டாச்சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து எமினன்ட் விக்டோரியன்ஸ் 1918 பப்ளிஷ் ஆயிருக்கும். எமினன்ட் விக்டோரியன்ஸ் 4 பேரை பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு வந்து கார்டினல் மேனிங், ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல், தாமஸ் அர்னால்டு. இவங்க வந்து டாக்டர் அர்னால்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல வெறுமனையா உங்களுக்கு டாக்டர் அர்னால்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாலும் குழப்பிடக்கூடாது. தாமஸ் டாக்டர் அர்னால்டு இவர் டாக்டர் அர்னால்டுன்னு கூட கூப்பிடுவாங்க. ஓகேவா. அப்புறம் ஜெனரல் சார்ல்ஸ் கார்டன். இவங்க எல்லாருமே வந்து லிண்டன் ஸ்டாச்சரியோட எமினன்ட் விக்டோரியன்ஸ்க்கு கீழே வர்றோம். இது நம்ம படிக்கும்போது என்ன படிச்சோம்? கார்டன் அப்படின்ற நேம் வந்து கார்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டன்னா செடியெல்லாம் வளர்ப்போம் அந்த கார்டன், GARDEN அந்த ஸ்பெல்லிங் கார்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கார்டன்ல வந்து யார் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு மேன் வந்து, அதனால மேனிங். ஓகேவா. அவனோடது அங்க கார்டன்ன்றதா நிறைய செடி மரம்லாம் இருக்கும். அப்ப அங்க வந்து எது உட்காரும்னா பேர்டு வந்து உட்காரும். அப்போ ஒன் ஆஃப் த பேர்டு தான் எடுத்து அப்படின்னு சொன்னா நைட்டிங்கேல். அப்புறம் மிச்சம் இருக்கிறது யாருன்னா டாக்டர் அர்னால்டு. அதனால கார்டனு, மேனிங்கு, பேர்டோட பேரு நைட்டிங்கேல் அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து டாக்டர் அர்னால்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? எஸ் மேம். தென் இவங்களோட ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாயேஜ் அவுட். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் 1915. அப்புறம் நைட் அண்ட் டே 1919, ஜாக்கப்ஸ் ரூம் 1922, மிஸ்ஸஸ் டாலவே 1925, டு த லைட் ஹவுஸ் 1927, ஆர்லாண்டோ பயோகிராஃபி வந்து 1928, த வேவ்ஸ் வந்து 1931, ஃப்ளஷ் ஆட்டோபயோகிராஃபி வந்து ஒரு டாக்காக எழுதப்பட்ட ஒர்க். எலிசபெத் பேரட் ட்ரோனிங்கோட டாக்குக்காக எழுதப்பட்ட ஒர்க் தான் வந்து ஃப்ளஷ் 1933, ஃப்ரெஷ் வாட்டர், த இயர்ஸ் அதுதான் வந்து வெர்ஜினியா உல்ஃபோட லாங்கஸ்ட் நாவல். அப்புறம் பிட்வீன் த ஆக்ட்ஸ் தான் வந்து வெர்ஜினியா உல்ஃபோட லாஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எது, லாஸ்ட் ஒர்க் எதுன்னு தெரியணும். கண்டிப்பாக குரோனாலஜில அவ்வளவு ஒர்க்கும் தெரியணும். வித் இயர்ஸோட தனித்தனியா கேட்டாலும் உங்களுக்கு இயர் தெரியணும். ஓகேவா. ஸோ எஸ்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன் பத்தி பேசியிருக்கோம். மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன். இதுல எட்வர்டியன் ரைட்டர்ஸ் அண்ட் ஜார்ஜியன் ரைட்டர்ஸ் நடுவில் சண்டை நடந்திருக்கும்.
இருக்கும். ஒருத்தங்களை பார்த்து வந்து நீங்க வந்து மெட்டீரியலிஸ்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த வெர்ஜினியா உல்ஃப் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 1924. அப்புறம் மாடர்ன் ஃபிக்ஷன் 1925. அப்புறம் காமன் ரீடர், ஆக்ட் ஆஃப் ஃபிக்ஷன், நியூ பயோகிராஃபி, ஹவ் இட் ஸ்ட்ரைக்ஸ் அ கண்டெம்பரரி, இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அப்புறம் ரூம் ஆஃப் ஒன்ஸ் வந்து 1929. அதோட சீக்வல் தான் எழுது அப்படின்னு சொன்னா 3 Guineas 1938. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன்னோட இயர் உங்களுக்கு மறந்து போகாது. அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சா அப்படின்னா 39 தான் வரும். பட் அதோட இயர் 39 வராது, 38 வரும்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அப்பதான் கரெக்டா ஞாபகம் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் ஸ்டோரி வந்து கியூ கார்டன்ஸ் 1919. ஓகேவா. வாயேஜருக்கு ஒரிஜினல் டைட்டில் இன்னொன்று கொடுத்திருப்பாங்க, மெலம்ப்ரோசியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல தான் நாவலை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கிளாரிசா டாலவே வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஜாக்கப்ஸ் ரூப் வந்து டாபிக்காக எழுதியிருப்பாங்க, இறந்து போனாங்களா உங்களுக்கு தம்பி, அவங்களுக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வேற ப்ரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஜேக்கப் பிளாண்டர்ஸ். அதனால இந்த கதை ஜேக்கப்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவன் கடைசி வந்து காணாம போயிடும். அவரோட பேர் ஆஃப் ஷூஸ் மட்டும் தான் நம்ம காட்டுவாங்க. அந்த பேர் ஆஃப் ஷூஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா இஸ் நோ மோர் அப்படின்றத இண்டிகேட் பண்ணும் அப்படின்றதோட இந்த கதை வந்து முடிஞ்சிட்டு இருக்கும். இந்த கதைக்குள்ள அவன் எதை ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பைசாண்டியன் எம்பையர் யாரோடது அப்படின்னு சொன்னா WA எய்ட்ஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சேலிங் டு பைசாண்டியம் இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 1927 and 1932 பப்ளிகேஷன் ஞாபகம் இருக்கா? Yes, Yes, ma'am. ma'am. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா. அடுத்தது மிஸ்ஸஸ் டாலவேயோட ஒர்க்கிங் டைட்டில் வந்து இம்பார்ட்டன்ட், த ஹார்ஸ். இதே டைட்டில்ல த ஹார்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா? மிஸ்ஸஸ் டாலவே கீழே ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார்லடா. அதுக்குள்ள கூட வெர்ஜினியா உல்ஃப் ஒரு கேரக்டரா வருவாங்க, கிளாரிசா டால்வே ஒரு கேரக்டரா வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒரு புக்கை ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்திருக்கும். ஞாபகம் இல்லையா? Toni Morrison. டோனி மாரிசன் இல்லடா, டோனி மாரிசன்ல நம்ம எங்க ஹார்ஸ்ன்னு படிச்சோம்? அவங்களோட பிலவுட் ஜாஸ் அதானே படிச்சோம் நம்ம. மிக்கேல் கன்னிங்கம். கரெக்ட், மிக்கேல் கன்னிங்கம். இந்த இருக்கு பாருங்க, ஹார்ஸ். த ஹார்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் 1998 பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. 1999 அது புலிட்சர் பிரைஸும் வாங்கியிருக்கும். மிக்கேல் கன்னிங்கம் அவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் டால்வேயோட ஒர்க்கிங் டைட்டில் த ஹார்ஸ் அப்படின்றத எடுத்து அவங்க அப்படியே த ஹார்ஸ்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு கீழே வர கேரக்டர்ஸ் எல்லாருமே இம்பார்ட்டன்ட். கிளாரிசா டாலவே, செப்டிமஸ் வாரன் ஸ்மித், இவன் தான் வந்து ஷெல் ஷாக்னால அஃபெக்ட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அடுத்து வந்து டூ த லைட் ஹவுஸ்க்கு கீழே வர 3 பார்ட்ஸ் என்னன்றது இம்பார்ட்டன்ட். த விண்டோஸ், டைம் பாசஸ், டூ த லைட் ஹவுஸ், இது எல்லாமே வந்து அதுல கீழே வர 3 செக்ஷன். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இதுல எந்த ஃபேமிலி வந்து சென்டரா வருவாங்க அப்படின்னு சொன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம்சே. இதுல ஒரு ஃப்ரெண்டு வருவா, லில்லி பிரிகோஸ். இவ தான் வந்து ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சிட்டு இருப்பா. அந்த போர்ட்ரேட்டை கடைசி அந்த நாவல் முடியும் போது அவளும் அந்த போர்ட்ரேட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னா ஐசல் ஆஃப் த ஸ்கை இன் ஸ்காட்லாண்டுக்கு தான் அவங்க வந்து போவாங்கன்னு பாக்குறோம். இது கீழே வர இன்னொரு மேஜர் கேரக்டர் யாரு அப்படின்னு சொன்னா அகஸ்டஸ் கார்மைக்கல். இவன் தான் வந்து எனக்கு செகண்ட் கப் ஆஃப் சூப் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செகண்ட் கப் ஆஃப் சூப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க யார்கிட்ட போவீங்க அப்படின்னு சொன்னா டிக்கன்ஸோட ஆலிவர் டெஸ்ட்டுக்கு நீங்க போயிருவீங்க. ஏன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவன் இன்னொரு தடவை ஃபுட்டு கேட்கற மாதிரி. பட் அது வந்து ஃபேமஸான லைன் கிடையாது. எனக்கு செகண்ட் கப் ஆஃப் சூப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருப்பா அப்படின்னு சொன்னா அகஸ்டஸ் கார்மைக்கல். எதுக்கு கீழே வருவார்னா டூ த லைட் ஹவுஸ்க்கு கீழே வர ஒன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரியுதா? Yes, ma'am. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் கிடையாது. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் பாரு, ஆலிவர் ட்விஸ்ட் கிடையாது. அதுல வராது இந்த சீன் வந்து. ஓகேவா. அகஸ்டஸ் கார்மைக்கல் தான் அதுல வர கேரக்டர்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் ஒர்லாண்டா பயோகிராஃபி வந்து அவங்களோட லெஸ்பியன் பார்ட்னருக்காக அவங்க எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து விட்டா சாக்வைல் வெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஃபிளஷ் ஆட்டோபயோகிராஃபி வந்து எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட டாகுக்காக எழுதப்பட்ட ஒர்க். மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன், இது கீழே யார் திட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆர்னால்ட் பெனட் திட்டிருப்பாங்க. அவர் எதுல வருவார்னா எட்வர்ட் நேரலா வருவார். இது கீழே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வரும், ஆன் ஆர் அபவுட் டிசம்பர் 1910 ஹியூமன் நேச்சர் சேஞ்ச். இது ஆஃபன் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். எதுக்கு கீழே அப்பியர் ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவுன்ல தான் அது அப்பியர் ஆச்சு அப்படின்றது பாயிண்ட். ஓகேவா. அப்புறம் மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படின்றது 1925. ரைட்டிங் அப்படின்றது ஒரு பிசினஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஹெச்ஜி வெல்ஸ், அர்னால்ட் பெனட், ஜான் கேர்ல்ஸ்வொர்த்திய. இந்த அம்மா யாரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸை பார்த்து ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்னு சொல்லும். இந்த 3 பேரையும் பார்த்து மெட்டீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஓகேவா. ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஒன்னோட சீக்வல் தான் 3 Guineas அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ ஒரு விமன் அப்படின்னு சொல்லி இருந்தானா அவளோட மணியை ஓனா வைக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு ரூமு, ஒரு பேப்பர், ஒரு பென் மட்டும் இருந்தா போதும், ஷீ கேன் ரைட் அ ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இது கீழே யாரை பத்தியும் பேசியிருப்பாங்க, ஜூடித் ஷேக்ஸ்பியர் பத்தி பேசியிருப்பாங்க. ஜூடித் ஷேக்ஸ்பியர் இதுல கேரக்டர் அப்பியர் ஆவாங்க. கேரக்டர்னா பேசுற மாதிரி இல்ல. ஷேக்ஸ்பியர் எப்படி அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான ரைட்டரா இருந்தாரோ அதே மாதிரி அந்த பொண்ணையும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்திருந்தா அவளும் அந்த மாதிரி தான் ஒரு ரைட்டரா மாறி இருப்பா. அவளுக்கு அந்த காலத்துல அந்த ஸ்பேஸ் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இது கீழே. தென் ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் விமன், இதுல ஏஞ்சல் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரி பார்ட்னர் ஒரு போம் எழுதியிருப்பாரு. அந்த ஏஞ்சல் யாரு அப்படின்னு சொன்னா வீட்லயே இருந்துட்டு வேலை பார்த்துட்டு ஹஸ்பண்டுக்கு சேவை செஞ்சுட்டு சில விமன் வந்து இருக்காங்க தெரியுமா, அந்த ஏஞ்சலை முதல்ல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லிங் த ஏஞ்சல் இன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஜினியா உல்ஃப் வந்து இந்த ப்ரொஃபஷன்ஸ் ஃபார் விமனுக்கு கீழே பேசியிருப்பாங்க. ஓகேவா. தென் இவங்களோட மைனர் ஒர்க்ஸ் பார்க்கும்போது ரெமினிசென்சஸ் இஸ் நத்திங் பட் ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா. ஆம் ஐ ஸ்னாப், தி டெத் ஆஃப் மாத், இதெல்லாமே அவங்களோட லேட்டர் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ma'am. எஸ். ஸோ கிராம் கிரீன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான்
இவரோட குரோனாலஜி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு மேன் வந்து இருந்தான், அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தான். அவன் வந்து எதுக்காக போனா கையில ஒரு கன் வந்து வச்சிருப்பான். அவன் கிட்ட மேப் ஒன்றும் பெருசா இருக்காது. அவன் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஏஜென்ட். அதனால ரோடு இல்லாத இடத்துக்குலாம் போயிட்டு இருப்பான். அதான் வந்து லாலெஸ் ரோடு, ரொம்ப குவைட்டா இருப்பான். அதனால குவைட் அமெரிக்கன். தென் அவரோட கடைசி ஒர்க் வந்து சார்ட் ஆஃப் லைஃப். இந்த ஒர்க் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சார்ட் ஆஃப் லைஃப் மேன் வித் இந்த 2 ஒர்க்குமே ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? இதுல மேன் வித்தின் வந்து கிரஹாம் கிரீனோட ஃபர்ஸ்ட் ஒர்க், சார்ட் ஆஃப் லைஃப் வந்து 1971 அவங்களோட பப்ளிகேஷன் லாஸ்ட் ஒர்க். இதுல கான்ஃபிடென்ஷியல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கான்ஃபிடென்ஷியல் கிளர்க்னு யார் ஒர்க் எழுதிருப்பா? கான்ஃபிடென்ஷியல் கிளர்க் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா அப்படின்னு சொன்னா டிஎஸ் எலியட். ஓகேவா? கான்ஃபிடென்ஷியல் கிளர்க் அப்படின்னு சொல்லி டிஎஸ் எலியட் எழுதிருப்பாரு. கான்ஃபிடென்ஷியல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி யார் எழுதிருப்பாங்க? கிரஹாம் கிரீன் வந்து எழுதிருப்பாங்க. கிரஹாம் கிரீனோட கேத்தலிக் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டன் ராக்ஸ் 1938, பவர் அண்ட் த க்ளாரி 1940, ஹார்ட் ஆஃப் மேட்டர் 1948, எண்ட் ஆஃப் அன் அஃபர் 1951. இந்த 4 ஒர்க்கும் வரிசையா இதே மாதிரி தான் தெரியணும் வித் இயரோட. பவர் அண்ட் த க்ளாரி அப்படின்னு பார்க்கும்போது அது சப்ஜெக்ட் வந்து லாபிரிந்தன் வேஸ். இம்பார்ட்டன்டான கேரக்டர் யார் அப்படின்னா விஸ்கி பிரீஸ்ட். இதை நான் ஹோம்ஒர்க் ஸ்டோரி கொடுக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் மட்டும் நான் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் மொத்த ஸ்டோரியும். பிகாஸ் இது கீழே இது ஒன்று மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். விஸ்கி பிரீஸ்ட் அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர் அண்ட் க்ளாரி கீழே. இவ்வளவுதான் கிரஹாம் கிரீன். ஓகேவா? Yes, கிளியரா? ma'am. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங் கான்செப்ட் வித் தியரிஸ். டீஃபெமிலரைசேஷன் யாரோடது? ஃபெமிலியரா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றா. விக்டர் சார்ல்ஸ்கியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அன்கேனி யாரோடது? 1919 பப்ளிஷ் இருக்கும். 1919 தி அன்கேனி. உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்தர் யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்ட். நீங்க குழப்பிக்கவே வேணாம். உங்களுக்கு எந்த ரைட்டர் தெரியுமோ அதே ரைட்டர் தான் எனக்கு தெரியும். நானும் உங்க கூட சேர்ந்து தான் படிச்சிட்டு இருக்கேன். இந்த புரியாத நேம்ல இருக்காங்க பாத்தியா, கிர்கியோ, அகம்பென், புர்னோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம புக்ல நம்ம இவங்களை படிக்கவும் இல்லை. இவங்க இனிமே வரவும் மாட்டாங்க எங்கேயுமே. ஓகேவா? சோ இதுல நமக்கு தெரிஞ்ச ரைட்டர் விக்டர் சவால்ஸ்கி அண்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இதுதான் எனக்கும் தெரியும். அப்ப டீஃபெமிலரைசேஷன் அப்படின்னா விக்டர் சவால்ஸ்கி. அன்கேனி அப்படின்னு சொன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டோட அன்கேனி ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அதோட பப்ளிகேஷன் இயர் வந்து 1919. ஓகேவா? சோ இது கீழே ரிமைனிங் இருக்கிற ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டீஃபெமிலரைசேஷன் வந்து விக்டர் சவால்ஸ்கி, அன்கேனி வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆக்டர் நெட்வொர்க் தியரி வந்து யாரோடது அப்படின்னா புர்னோவோடது. ஹோமோசேக்கர் வந்து யாரோடது அப்படின்னா கிர்கியோ அகம்பென் அப்படின்ற ஒரு பர்சனோடது. ஓகேவா? சோ விக்டர் சவால்ஸ்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட ஆர்டஸ்ட் டெக்னிக் அப்படின்னு பார்த்தோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஆர்டஸ்ட் டிவைஸ். முக்கியமா இதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட், ஆர்டஸ்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுக்கு கீழே தான் பொலிட்டிக்கல் லாங்குவேஜுக்கும் ப்ராக்டிக்கல் லாங்குவேஜுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல வர பிரெஞ்ச் டேர்ம் வந்து ஒரஸ்டைன் அப்படின்ற வந்து அவரோட பிரெஞ்ச் டேர்ம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா டீஃபெமிலரைசேஷன். அப்ப அந்த டீஃபெமிலரைசேஷன், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட், அந்த பிரெஞ்ச் டேர்ம் இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஃபெமிலியரா தெரியற ஒரு விஷயத்த டீஃபெமிலரைசேஷனா மாத்துறது. பிகாஸ் இப்ப நான் நார்மலா பேசிட்டு இருக்கும்போது நான் நார்மலா தான் பேசுறேன். இப்ப நான் யாருக்கும் கவிதை எழுத போறேன், இல்ல போம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா அதுல தேனே மானே பொன்மானேன்னு சொல்லி நான் போட்டு எழுதுவேன். அப்போ அது யாருக்காவது ஈஸியா புரியுமானா புரியாது. தமிழ் தெரியறவங்களுக்கு ஈஸியா அதோட வெக்காபுலரிஸ் வந்து புரிஞ்சிடும். தமிழ் நல்லா தெரியாதவங்களுக்கு என்ன ஆகும், இது என்ன வேர்டு, இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி அதுக்கு நான் போட்டு டிக்ஷனரி ஊட்டிட்டு இருப்பேன், இல்ல அது சாட் ஜிபிடி கேட்டுட்டு இருப்பேன். அப்ப அது அதோட தன்மை வந்து எனக்கு உடனே வந்து ரீச் ஆகாது. அவங்க என்ன ஃபீல் பண்ணி எனக்கு எழுதி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபெமிலியரா தெரியற ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன், டீஃபெமிலரைஸ் பண்றேன். அது யாரோடது அப்படின்னு சொன்னா விக்டர் சால்ஸ்கியோடது. ஆர்டஸ்ட் டெக்னிக், ஆர்டஸ்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். புரிஞ்சுச்சா ஸ்டோரி? Yes, ma'am. எஸ். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்னாலே சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு தெரியும். இவரோட டேர்ம்ஸ் மட்டும் தான் நீங்க கொடுத்துருக்கேன். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ், டிஃபென்ஸ் மெக்கானிசம், பீனஸ் என்வி. பீனஸ் என்வின்னா அப்பாக்கும் கேர்ளுக்கும் இருக்கிற அந்த அட்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓரல், ஆனல், ஃபேலிக், லேட்டரல், ஜெனடிக்கல். இந்த இதெல்லாமே அவரோட கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆன் அஃபாசியா அப்படின்றது இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். 1891 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது ஸ்டடீஸ் ஆஃப் ஹிஸ்டரியா. ஸ்டடீஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்ற ஒர்க் வந்து 1895 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ். இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஃபார் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு பாக்குறோம். 1899 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்கு கீழே எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். அந்த ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த சன்னுக்கும் மதருக்கும் இருக்கிற அந்த ஆட்ரிபியூட் இருக்குல்ல, ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன், அது எந்த ஸ்டேஜ்ல டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபேலிக் ஸ்டேஜ்ல டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். தென் அவரோட ஆம்பரிஜ்டு வெர்ஷனா தான் அவர் இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்னன்னு பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆன் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. அப்புறம் த அன்கேனி, இதுதான் நான் சொன்னேன் 1919 பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஈகோ அண்ட் இது வந்து 1923. இந்த ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான். பியாண்ட் த ப்ளஷர் பிரின்சிபல் 1920. ஓகேவா? இது எல்லாமே இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு. கிளியரா? எஸ் மேம். கிளியர். ஓகே, ரிமைனிங் நாளைக்கு கண்டினியூ பண்றோம். தேங்க்யூ. Thank you, ma'am. தேங்க்யூடா.